நட்புறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள். உண்மையை உரைக்க சொல்லும் மிஸ்டர் சே நியூஸ் அண்ட் ரேடியோல இருந்து உங்க பவித்ரா. கரூர் மாவட்டம் பற்றிய சிறப்புகளும் அங்குள்ள தொழில் வளங்களும் சுற்றுலா தலங்களும் வழிபாட்டு தலங்களும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கரூர் அப்படிங்கிற ஊருக்கான பெயர் காரணம் கேட்கிறப்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சுங்க. 2000 வருடங்களுக்கு முன்பு பிரம்மன் உலகை படைக்க முதல் கருவை உதைத்த ஊர் தாங்க இந்த கரூர். நாளடைவுல இந்த பெயர் தான் கரூர்னு மறுவினதா சில சாரார் சொல்றாங்க. சேர மன்னன் கருவூலம் அமைத்து ஆட்சி புரிஞ்சதுனால கரூர்ங்கிற பெயர் வந்ததாக சில சாரார் சொல்றாங்க. கரூராருங்கிற சித்தர் வாழ்ந்த ஊருங்கிறதுனாலயும் இந்த ஊருக்கு கரூர்னு பெயர் வந்ததா இன்னும் சிலர் சொல்றாங்க. இந்த பெயர் காரணம் எல்லாமே நம்ம கரூர் மாவட்டத்துக்கு பொருத்தமாதாங்க அமைஞ்சிருக்கு. இலக்கியங்கள்ல கரூர பஞ்சி மாநகரம், ஆடிப்புறம், திரு ஆணிலை, வஞ்சருலகம் எல்லாம் சொல்லிருக்காங்க. சேர சோழ பாண்டியர் ஆட்சி காலத்துல சேரனின் தலைநகர அமைஞ்சதுதான் இந்த கரூர். இது மட்டும் இல்லாம பாண்டியரும் சோழரும் கரூரை கைப்பற்றதுக்காக போர் தொடுத்து வந்திருக்காங்க. பல முயற்சிக்கு பிறகுதாங்க சோழர் நம்ம கரூரை கைப்பற்றி இருக்காரு. இவங்க மட்டும் இல்லங்க, மயூரியர்கள், நாயக்கர்கள் எல்லாமே நம்ம கரூரை அடைறதுக்காக போர் எடுத்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு அப்புறம் கரூரோட கோட்டை தகர்க்கப்பட்டு பிரிட்டிஷோட கைக்கு நம்ம கரூர் போயிடுச்சுங்க. பிறகு 1910ஆம் ஆண்டுல கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டத்தோட இணைக்கப்பட்டது. செப்டம்பர் 30, 1995ஆம் ஆண்டுல கரூர் மாவட்டம் திருச்சியில இருந்து பிரிக்கப்பட்டு தனி மாவட்டமா அங்கீகாரம் கிடைச்சிருக்குங்க. மேலும் நம்ம கரூர்ல 7 வட்டங்களும் 203 வருவாய் கிராமங்களும் 8 வட்டாரங்களும் 157 ஊராட்சிகளும் அவரக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், மருதூர், நங்கவரம், பழைய ஜெயங்கொண்ட சோழபுரம், பள்ளப்பட்டி, புலியூர், புஞ்சை தோட்டக்குறிச்சி, புஞ்சை புகழூர், TNPL புகழூர், உப்பிடமங்கலம்னு 11 பேரூராட்சிகளும் அவரக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, கடவுர்னு 5 தாலுகாக்களும் இங்க இருக்கு. இது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து 410 கிலோமீட்டர் தெற்குலையும் 2904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுலையும் அமைஞ்சதுதாங்க நம்ம கரூர் மாவட்டம். இந்த மாவட்டத்துல அமராவதி மற்றும் காவிரி ஆறுகள் இயற்கை எல்லையாவே அமைஞ்சிருக்குங்க. கரூர் ஆனது பெங்களூர் மற்றும் சேலம் ஆகிய நகரங்களையும், மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களையும், திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய கிழக்கு மாவட்டங்களையும், கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களையும் இணைக்கிற முக்கிய சந்திப்பாவும் விளங்குதுங்க. 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கீட்டுப்படி 10,64,493 பேர் நம்ம கரூர் மாவட்டத்துல வசிக்கிறாங்க. மேலும் கரூர் வட்டாரத்துல 2,56,579 நபர்களும், தாந்தோணியில 1,88,810 நபர்களும், அவரக்குறிச்சியில 1,01,053, பரமத்தில 82,268 நபர்களும், குளித்தலையில 1,36,212, தோகைமலையில 70,519, கடவுர்ல 1,09,839, கிருஷ்ணராயபுரத்துல 1,19,213 நபர்களும் வசிக்கிறாங்க. நம்ம கரூர் தாலுக்கால 4,45,308 நபர்களும், அவரக்குறிச்சி தாலுக்கால 1,83,321 நபர்களும், கிருஷ்ணராயபுரத்துல 1,19,213, குளித்தலை தாலுக்கால 2,06,731, கடவுர் தாலுக்கால 1,09,839 மக்களும். மேலும் கிராமப்புற மக்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தா 6,29,976, நகர்ப்புற மக்களோட எண்ணிக்கை 4,34,517 இருக்குங்க. கல்விங்கிறது ஒரு சமுதாயம் பெற்ற தலை சிறந்த அறிவும் அதோட திறமைய இன்னொரு தலைமுறைக்கும் எடுத்து செல்ற கருவின்னு தாங்க சொல்லணும். ஒரு குழந்தையோட படிப்பு திறமையை மேம்படுத்துவதற்காக மட்டும் இல்லங்க, மனிதர்கள் உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒருவர் சரியான கண்ணோட்டத்துல தகவலை புரிஞ்சுக்கிறதுக்கான திறனையும் கல்வி தாங்க அளிக்குது. இதுதான் நம்ம வள்ளுவர் கேடில் வெளிச்செல்வம் கல்வின்னு சொல்லியிருக்காருங்க. அப்பேற்பட்ட கல்வியை பெறறதுக்கு நம்ம கரூர் மாவட்டத்துல 666 தொடக்க பள்ளிகளும், 175 இடைநிலை பள்ளிகளும், 105 உயர்நிலை பள்ளிகளும், 108 மேல்நிலை பள்ளிகளும், மொத்தம் 1054 பள்ளிகள் இருக்குங்க. இது மட்டும் இல்லாம அரசு கலைக்கல்லூரி, அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரி, அரசு மகளிர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனமும் இங்க இருக்கு. இவ்வளவு பள்ளிகளும் கல்லூரிகளும் இருக்கிற நம்ம கரூர் மாவட்டத்துல 10,64,493 மக்கள்ல படிச்ச மக்களோட எண்ணிக்கை 7,27,044 தாங்க இருக்கு. அறிவு கதவை திறந்து வைக்கும், கல்வி தாகத்தை திறந்து வைக்கும் எடுத்துக்காட்டா நூலக கல்வி ஞாயிறு போல
ஞான வெளிச்சத்தை தரும்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கரூர் மாவட்டத்துல பொது நூலகமும் கரூர் மாவட்ட மைய நூலகமும் விளங்குதுங்க. இவ்வளவு புகழ்மிக்க நம்ம கரூர்ல சுற்றி பார்க்கக்கூடிய சுற்றுலா தலங்களும் நிறையவே இருக்குங்க. கரூர் மாவட்டத்துல உள்ள கடவுர் மலைப்பகுதியில் உள்ள பூஞ்சோலை கிராமத்துல அமைஞ்சிருக்க பொன்னியார் அணைக்கட்டு புகழ்பெற்ற சுற்றுலா தலமா விளங்குது. மேலும் கரூர் மாவட்டத்துல உள்ள மாயனூர் கதவணையும் புகழ்பெற்ற சுற்றுலாவா விளங்குதுங்க. இது கரூர் மாவட்டத்தில இருந்து 23 கிலோமீட்டர் தொலைவிலையும் குளுத்தரையில இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலையும் காவிரி ஆற்றங்கரையில இருக்குங்க. கரூர் மாவட்டத்துல உள்ள திருக்காம்பலியூர் கிராமத்துல அமைந்திருக்க அம்மா பூங்கா மேலும் ஒரு சுற்றுலா தலமா விளங்குதுங்க. போக்குவரத்தை பத்தி சொல்லணும்னா கரூர் நகரத்துல இருந்து திருச்சி பன்னாட்டு விமான நிலையம் 78 கிலோமீட்டர் தொலைவிலையும், கோயம்புத்தூர் பன்னாட்டு விமான நிலையம் 128 கிலோமீட்டர்லயும், மதுரை பன்னாட்டு விமான நிலையம் 158 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குதுங்க. இது மட்டும் இல்லாம சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, ராமேஸ்வரம், சேலம், எர்ணாகுளம், மைசூர், மங்களூர் மற்றும் பல முக்கிய நகரங்களை இணைக்கிற தொடர்வண்டி நிலையமும் இருக்குங்க. கரூர் நகரத்துல இருந்து சென்னை, பெங்களூர், திருப்பதி, திருச்செந்தூர், ராமேஸ்வரம் போன்ற முக்கிய நகரங்களுக்கு போறதுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தோட பேருந்துகளும் இயங்கி வருதுங்க. மேலும் அப்போலோ மருத்துவமனை, ஆர்த்தி கண் மருத்துவமனை, கேஜி மருத்துவமனை நம்ம கரூர் மாவட்டத்துல எக்கச்சக்கமான மருத்துவமனைகளும் அமைஞ்சிருக்குங்க. இது மட்டும் இல்லாம அஜந்தா, எல்லோரா, தின்னப்பா, கலையரங்கம், பொன்னமுதா, அமுதா, லட்சுமி ராமங்கிற திரையரங்குகளும் நம்ம கரூர் மாவட்டத்துல இருக்கு. நிறைய வரலாற்று சிறப்புகளும் நிறைய விஷயங்களும் அமைந்த ஊர் தாங்க நம்ம கரூர். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது புகழூர் காகித தொழிற்சாலை. இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய காகிதம் பெரும்பாலும் மரக்குள்ள இருந்து தாங்க தயாரிக்கப்படுது. ஆனா இந்த புகழூர் தொழிற்சாலையில மரக்குழுக்கு பதிலா கரும்பு சக்கையில இருந்து காகிதம் தயாரிக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. நம்ம நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காகிதம் தயாரிக்கிற ஒரே காகித தொழிற்சாலை இதுதாங்க. இந்த தொழிற்சாலையை சுத்தி பார்க்கணும்னா நிச்சயமா நம்ம முன்னனுமதி வாங்கி இருக்கணும். மேலும் கரூர் மாவட்டத்துல சிறந்த தொழில்கள்ல பேருந்து கட்டுமான தொழிலும் ஒண்ணு. ஆசியாவிலேயே அதிகப்படியான பேருந்து கட்டுமான தொழில், அதாவது பஸ் பாடி பில்டிங் தொழில் நடக்கிற இடம் தான் கரூர். கரூர்ல பேருந்து கட்டுமானத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய சிறு மற்றும் நடுத்தர தொழில்களும் நிறையவே இங்க இருக்கு. ஏதாவது ஒரு பேருந்தோட பின்பகுதியில பேருந்தோட தயாரிப்பு விவரம் பத்தி பார்த்தோம்னா அது நிச்சயமா நம்ம கரூர்ல தயாரிக்கப்பட்டதா தான் இருக்கும். கரூர் பேருந்து கட்டுமானத்துக்கு மட்டும் இல்லங்க, நெசவுக்கும் பெயர் பெற்ற ஒரு ஊர் தான் கரூர் மாவட்டம். நெசவு தொழிலோட நகரம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்க நெசவு தொழில் அவ்வளவு பிரபலமா இருக்கு. கைத்தறியில இருந்து டெக்ஸ்டைல் மில் வரைக்கும் இங்க பெரிய பெரிய நிறுவனங்களும் நிறையவே இருக்கு. பல்லாயிரம் பேருக்கு நேரடியான வேலை வாய்ப்பும் இன்னும் சிலருக்கு மறைமுகமான வேலை வாய்ப்பையும் இவங்க ஏற்படுத்தி தராங்க. இது மட்டும் இல்லாம கரூர்ல உற்பத்தி செய்யப்படுற துணி வகைகளை உள்ள பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. ஏற்றுமதிக்கு ஏற்ற வகையில நம்ம கரூர் மாவட்டத்தோட சாலை போக்குவரத்தும் ரயில் போக்குவரத்தும் சிறப்பா அமைஞ்சிருக்கு. கரூர் மாவட்டத்துல கரும்பு சக்கையில இருந்து TNPL காகிதம் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி பழமை வாய்ந்த பாரிஸ் சர்க்கரை ஆலையும் கரூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. 19ஆம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய ஆலையானது பல்லாயிரம் குடும்பங்களை வாழ வச்சுட்டு இருக்கு. மேலும் கொசுவலை உற்பத்தியிலும் கரூர் வைசியா வங்கி, லட்சுமி விலாஸ் வங்கி உருவான இடமானாலும் சரி, இந்த எல்லா பெருமையும் நம் கரூர் மாவட்டத்தையே சேரும். தொழில் வளம் மிக்க கரூர் மாநகர்ல சுற்றி பார்க்கக்கூடிய வழிபாட்டு தலங்களும் நிறையவே இருக்கு. அதுல முதல்ல நாம பார்க்க வேண்டிய இடம் எது அப்படின்னா கரூர் பேருந்து நிலையத்திற்கு நேர்கிழக்கே அமைந்திருக்கக்கூடிய கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் தாங்க. சிவபெருமான போற்றக்கூடிய 7 திருத்தலங்கள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்லலாம். இங்க 5 அடி உயரத்துல சிவலிங்கமும் அதன் மீது மடி சொரியக்கூடிய பசுவும் ரெங்கமாதா சிற்பத்தையும் பார்த்து நாம மனம் குளிரலாங்க. இங்க ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய 63 நாயன்மார்களில் ஒருவரான எரிபத்த நாயன்மார் திருவிழா மிகவும் சிறப்பானதுங்க. ஏன்னா சித்திர மாசத்துல நடக்கக்கூடிய இந்த சித்திர திருவிழாவில கரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கரூர் மக்களுமே கூடக்கூடிய ஒரு சிறப்பு இந்த திருவிழாக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம கரூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய மற்றும் ஒரு விசேஷமான கோயில் என்ன அப்படின்னா வைணவத்தை போற்றக்கூடிய தென் திருப்பதி அப்படின்னு பக்தர்களால் அழைக்கப்படக்கூடிய தான் தோன்றி மலை கோயில் தாங்க. இது தான் தோன்றி மலையில அமைஞ்சிருக்கு. இங்க உள்ள வெங்கடராமசாமி நின்ற கோலத்துல நமக்கு காட்சி அளிக்கிறாரு. தானாகவே தோன்றிய மலைங்கிறதுனால தான் தான் தோன்றி மலைன்னு இந்த மலைக்கு பேர் வந்துச்சு. சஞ்சீவி மலையை ஹனுமன் சுமந்து கொண்டு செல்லும் போது கீழே விழுந்த மலை தான் இந்த தான் தோன்றி மலைன்னு சொல்றாங்க. கரூரோட மைய பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் சித்திர திருவிழா ரொம்ப பிரசித்தி பெற்றது. மேலும் வெண்ணெய்மலை முருகன் கோயிலும் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலாகும். கரூராசத்திற்கு 3 இடங்கள்ல சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. ஒன்று தஞ்சாவூர் பெரிய கோயில்ல, இன்னொன்னு பசுபதீஸ்வரர் கோயில்ல, இன்னொன்று இந்த வெண்ணெய்மலை முருகன் கோயிலையும் நம்ம கரூராசத்திற்கு சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. மேலும்
கோயிலுக்கு நேர்வடக்கே பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ தேவாலயமும் அதற்கு கிழக்கு பகுதியில ஒரு பள்ளிவாசலும் இருக்குது. மேலும் ஈஸ்வரன் கோவில், சதாசிவன் கோவில், புகழிமலை, ரெங்கமலை, பாலமலை, ஐயர் மலைன்னு நிறைய மலை கோவில்களும் நம்ம கரூர் மாவட்டத்துல இருக்கு. பண்டைய காலத்துல முக்கியமான அயல்நாட்டு வணிக தலமா செயல்பட்டு வந்திருக்கு நம்ம கரூர் மாநகரம். அமராவதி ஆற்றங்கரையில அமைக்கப்பட்ட இந்த வஞ்சி மாநகரத்தை சேரம் மன்னன் சேரன் செங்குட்டுவன் தலைநகரமா விளங்கி இருக்கு. சிலப்பதிகாரத்துல இதற்கான குறிப்புகளையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கும் இதற்கான வரலாற்று சான்றுகள் ஆறு நாட்டார் மலையில உள்ள கரூர் ஆண்ட சேர மன்னர்கள் பெயர்ல இருக்கிற கல்வெட்டுகள் மூலமா சேர மன்னர்கள் நம்ம கரூர் ஆண்ட முறைய தெரிஞ்சுக்கலாம். தமிழக மாவட்ட பரப்பளவுல ஒப்பிட்டு பாக்குறப்போ நம்ம கரூர் மாவட்டம் ரொம்ப சின்னதா தாங்க இருக்கு. ஆனாலும் நம்ம மாவட்டத்தோட சிறப்பு ரொம்ப பெருசுங்க. மேலும் கரூர் மாவட்டத்தை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு மட்டும்தான். 9442279378 எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாம உங்க மாவட்டத்தோட மக்கள் பிரச்சனைகள், திருவிழாக்கள், நிகழ்வுகள் எல்லாத்தையும் உலக மக்களுக்கு தெரியப்படுத்தணும் நீங்க விரும்பினா எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த தகவல்கள் எல்லாத்தையும் அனுப்பி வைங்க. நாங்க உடனடியா எங்க சேனல் மூலமா அதை மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். இது மட்டும் இல்லாம இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா www.mrsanews.com எங்க வெப்சைட் குள்ள போனீங்கன்னா இனிமையான பாடல்களை கேட்டுக்கிட்டே கரூர் மாவட்டத்தோட முக்கிய செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேலும் எங்களுடைய www.facebook.com/groups/karurnews/ Facebook குரூப்புக்கும் www.facebook.com/karurnews/channel/ பேஜுக்கும் லைக் பண்ணுங்க. இது மூலமா நீங்க இன்னும் கரூர் மாவட்டத்தை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லங்க, www.youtube.com/mrchnews யூடியூப் பக்கத்திலயும், மேலும் www.twitter.com/mrchnews ட்விட்டர் பக்கத்திலயும் நீங்க இன்னும் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கரூர் மண்ணில் வந்த வரவாக அழைக்கும்